நாட்டில் செய்தி சொல்கிறவங்க எல்லாமே ஏதாவது ஒரு புதுசாக அணுகுண்டு ஆட்டோ பாம்பை தூக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் உண்மை இருக்குது, பொய் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதில் சுவாரஸ்யம் இருக்கா அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தேடுறாங்க. இது அது மாதிரியான செய்தி இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, ஒட்டுமொத்த ஐரோப்பாவையுமே புரட்டி போடக்கூடிய வகையில் புட்டினுடைய 4-5 மணி நேரம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. உலகத்திலேயே ஒரு நாட்டினுடைய அதிபர் இவ்வளவு நேரம் லைவ் டெலிகாஸ்ட்டில் இன்டர்வியூ கொடுத்ததா வரலாறே கிடையாது. அப்படி அந்த 5 மணி நேரத்தில் செய்தியாளர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு புட்டின் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஒட்டுமொத்த அரங்கமுமே புட்டின் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்பளித்த காட்சிகள். எல்லாரும் உட்கார சொல்றாரு. ஸோ ரொம்ப நீங்கள் பாருங்கள் இந்த அரங்கத்தை, உலகத்தினுடைய பல்வேறு நாட்டினரை சேர்ந்த செய்தியாளர்கள் கலந்துக்கிறாங்க. ரஷ்யர்கள் மட்டுமே கலந்துக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு அல்ல, எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நடுவில் புட்டின் உட்காந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணுறாரு. சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எத்தனை கேள்விகள் புட்டினுக்கிட்ட கேட்குறதுக்குன்னு சொல்லி வந்திருக்கும். ஏன்னா இந்த இன்டர்வியூ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் 2025 ரஷ்யாவினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரஷ்யாவினுடைய பிரசிடெண்ட்டு உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு. அதான் கான்செப்ட். அப்போ என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தா மொத்தமாக 2 மில்லியனுக்கும் அதிகமான கேள்விகள் இந்த மேடையில் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மேடையில் இல்லை, மக்கள் டைரெக்டாக அந்த கொஸ்டின் எல்லாம் முன் வச்சுருக்காங்க. பட் இங்கே என்னென்ன கேள்விகள்லாம் அதை தொகுத்து கேட்டாங்க அப்படிங்கிறத தான் நான் இப்போ உள்ளூர நம்ம பேச போகிறோம். மொத்தமாக 80 கேள்விகள் இந்த இடத்துல கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. சரி, இதில் கொஸ்டின்ஸ் வரிசையாக நான் சொல்கிறேன். ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவும் இணைந்தால் பொருளாதாரத்தில் அமெரிக்காவையே முந்தி செல்ல முடியும் அப்படின்னு புட்டின் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய அந்த டாக் தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக மாறி போய் நிற்கிது. ஐரோப்பா ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை முடக்கணும்னு நினைக்கிறாங்க, ரஷ்யாவை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டோடு புட்டின் மறுபடியும் வியாபாரம் செய்வதற்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாருன்னா புட்டினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனால் மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். ஏன்னா தன்னுடைய நாட்டையே அழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குரூப் 27 நாடுகள் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வாங்கடா, எங்கள் நாட்டோட எண்ணெய் வளத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான வியாபாரத்தை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கை தரேன் அப்படிங்கிற அளவுக்கு புட்டினுடைய ஸ்பீச் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அமெரிக்காவையே முந்தி செல்ல முடியும் அப்படின்னு இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் ஆசை வார்த்தைகள் கூறுகிறார். 2025ஆம் ஆண்டு ரஷ்யாவினுடைய செயல்பாடு பற்றிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் இந்த ஸ்பீச்சை அவர் கொடுத்துருக்கார். ஓகே, புட்டின் சொல்கிறாரு, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வேகமாக திருமணம் பண்ணிக்கோங்க, வேகமாக குழந்தை பெற்றுக்கோங்க, அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கான பொறுப்பை நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க? ரஷ்யாவினுடைய அரசு வளர்க்கும், கவலைப்படாதீங்க, நிறையா குழந்தைகளை பெற்றுக்கோங்க, நம்முடைய கல்ச்சரை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். புட்டினுடைய வயது என்ன தெரியுமா? 73 வயது. இந்த 73 வயதில் 25 ஆண்டு காலமாக ரஷ்யாவை சூப்பராக வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய நாட்டினுடைய நிரந்தர செல்வம்னு எதை நினைக்கிறாருன்னா அந்த மக்கள் தொகையை தான் நினைக்கிறார்.
ஸோ நீங்கள் மக்கள் தொகை பெருக்கம் இல்லாமல் அந்த நாட்டை யார் ஆட்சி பண்ண முடியும்? மக்களுக்காக தானே ஆட்சி. அப்போ தானே அரசு இருக்கும். அப்போ தானே அதுலேருந்து இராணுவம் உருவாக முடியும். அதுலேருந்து படித்த டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் உருவாக முடியும். அப்போது நல்ல கல்ச்சரை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களாம் அதிகமாக பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பறைசாற்றுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். சரி, என்ன பிரசாத், ரொம்ப போரான சப்ஜெக்டாக இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது விஷயம் இருக்கா அவருடைய பேசுனதில் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ பாருங்களேன். Вы сегодня сказали, что считаете, что любовь с первого взгляда существует. Владимир Владимирович, а вы влюблены? Да. Это ответ на завершающую часть вашего вопроса. என்ன கேள்வி தெரியுமா? புட்டினுக்கு காதல் உள்ளதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நீங்கள் காதலில் விழுந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறது கேள்வி. ஒரு பொண்ணு, ஒரு செய்தியாளர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. ஆம், நானும் காதலில் விழுந்தேன் அப்படின்னு, அது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை புட்டின் அவர்கள் இப்போ ஒத்துக்கிறார். அவருக்கு பெண் குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. 2 பெண் குழந்தைகள் அவருக்கு. அவங்களும் வயது வந்தவர்கள் தான். அவங்களை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காரு புட்டின் அவர்கள். அவங்க ரஷ்யாவை தாண்டி வெளியில் வேறு எந்த நாட்டிலையும் பயணிக்கலை. சீனாவினுடைய அதிபர் வந்து ஜி ஜின்பிங்கினுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் படிச்சிட்ருக்காங்க. பட் ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து தன்னுடைய நாட்டில் தான் அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் வந்து நான் கிடைக்கும் போது நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போது புட்டினுடைய சின்ன வயசு புகைப்படம் ஒன்று கிடச்சிது. அது இந்த வீடியோவில் கடைசியில் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரஷ்ய சொத்துக்கள் முடக்கப்படுவது பற்றியும் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தலைவர் பயங்கர கடுப்பானார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு பகல் திருட்டு மாதிரி இல்லையா? ரஷ்ய மக்களுடைய உழைப்பில் நாங்கள் உருவாக்கின சொத்தை நீங்கள் திருடுறீங்க. ஓப்பன் டாக்காக நாங்கள் அதை எடுத்து உக்ரைனுக்கு கொடுப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது பகல் திருட்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். கொள்ளையர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கொள்ளையர்களுக்கு இதன் விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்கார். ஸோ புட்டின் வந்து வார்ன் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸை கூப்பிடுறாரு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பார்ட். பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜூஸ் இருக்காங்கல்ல, யார் யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேர்ல்டு வைடாக பரவி இருக்காங்க. அவங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாந்திரிகம் பண்ணக்கூடிய விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் நம்புவாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸும் கொடுக்கும். அதனால தான் உலகத்தில் சிவப்பு மாடுகள் அதிகமாக இருக்கக்கூடியது இஸ்ரேலில் இருக்குது. அதை பலியிட்டு தான் அவங்களுடைய அந்த பலிச்சடங்குகள் எல்லாத்தையும் முடிப்பாங்க. இது அவங்க செஞ்சுருக்கக்கூடிய வழக்கங்கள். அதற்கு பிறகு இப்போது ரஷ்யாவில் சாத்தான் ரிலேட்டடான கோயிலெலாம் இருக்குது. நம்ம உள்ள கோயில்னு சொன்னால் புரியும், பட் சர்ச்சஸ் அதிகமாக அங்கே இருக்குது. அதை எல்லாத்தையும் புட்டின் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டார். இதே மாதிரி அமெரிக்காவிலையும் சாத்தான் சர்ச் இருக்குது. அங்கே போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கு அமெரிக்கா அரசு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டுருக்கவங்க எல்லாருமே ஜூஸ் தான் போவாங்க. கிறிஸ்டின்ஸ் யாரும் போக மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸ் வேறு, ஜூஸ் வேறு. ஜூஸ் அப்படிங்கிறவங்க ஒரு இனத்தை சார்ந்தது, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது மதத்தை சார்ந்தது. ரெண்டுக்குமான வேறுபாடுகள் நிறையா இருக்குது. அது நிறையா பேருக்கு புரியாததுனால தான் ஜூஸை நிறையா பேர் ஆதரிக்கிறாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இஸ்ரேலில் ஜெருசலேம் நகரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் வந்து தன்னுடைய குழந்தையை கையில் கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டுருக்கார். நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜூஸ் காலேஜ் படிக்கிற பசங்க அவங்கள கிராஸ் பண்ணும்போது எச்சில் துப்பு விட்டுறான் அந்த பையன். ஜூஸ் யூதர் வந்து ஒரு பையன் வந்து எச்சியை வந்து ஸ்ப்ரே மாதிரி துப்பி விட்றான். யார் மேலே? அந்த கிறிஸ்தவ அப்பா மேலே துப்பி விட்றான். அவர் வந்து ஏன்ப்பா அப்படி பண்ணுற அப்படிங்கிறத இதெல்லாம் நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கிறிஸ்தவனுடைய முகத்தில் வந்து ஒரு ஜூஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா வரும் அந்த வீடியோலாம். ஸோ அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறும். இதே மாதிரி யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை வம்பிழுப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்படிப்பட்டவங்க உருவாக்குனது தான் இந்த சாத்தானுக்கான கோயில். இப்போது இதை ரஷ்யாவில் முழுவதுமாக முடக்கிட்டார். ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு தெரியும் யூதர்கள் ரொம்ப திறமைசாலின்னு. எப்போயுமே வந்து திருடர்கள் வந்து நம்மளை விட திறமையானவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு திருட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொங்கியாவாக இருப்பான்,
கண்டிப்பாக வந்து உங்களை விட திறமையானவனாக தான் இருப்பான். உங்களை அடித்து உங்களை காயப்படுத்தி உங்களுடைய சொத்துக்களை எடுக்கிற அளவுக்கு அவன் வலிமையுடையவனாக இருப்பான். அப்போனா தான் அவன் திருடனாக இருக்கிறதுக்கே தகுதி உடையவன் இல்லையா? இல்லாட்டி என்ன ஆகும், பிச்சை எடுக்கிறவனாக இருப்பான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜூஸ் வந்து ஒரு திருடர்கள் அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ அவங்களுக்கான வாய்ப்பை வந்து மறுக்கிறாரு. சாத்தானுக்கான கோயில் அப்படிங்கிறத பேன் பண்ணுறாரு. யூதர்களுக்கு ஆதரவான செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கப்படும் அப்படிங்கிறதையும் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு காட்சி வந்து பாருங்க. I truly agree with you. Satanism and occult services, sorcerers, this is nonsense. That is something that confuses people, brings them to darkness. And மக்களை வந்து ஒரு இருளான பாதையை நோக்கி இந்த மக்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். அது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸை சொன்னாலும் சரி, யூதர்களை சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். சரி, இப்போது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி போலந்து உக்ரைனோட டைப்பில் இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். அது ரஷ்யர்களுக்கும் தெரியும். போலந்துங்கிற நாடு எங்கள் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் ரஷ்யாவுக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துது. முடிந்தவரை யூரோப்பியன் யூனியன் நாடுகளை பிரித்து வைப்பதற்கு ரஷ்யா சதி செய்கிறது. இப்போ புரியுதா? ரஷ்ய அதிபர் புட்டின் பேசினார்ல, அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக ஜெலன்ஸ்கி போலந்தில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதை ஜெலன்ஸ்கி விரும்பலை. ஹூ இஸ் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் இருக்குல்ல, அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். டான்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, இன்றைக்கி தேதிக்கு அந்த உக்ரைனுடைய நிலப்பகுதியை ரஷ்யா இன்றைக்கி ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 28 அம்ச ஒப்பந்தத்தில் அதுவும் ஒரு பங்களிப்பாக இருக்குது. பட் இந்த உக்ரைனுடைய அதிபராக இவர் 2019 தேர்ந்தெடுக்கப்படும் போது மக்கள்கிட்ட சொன்ன விஷயம், டான்பாஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி, அங்கே உள்நாட்டு போர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே நடக்கக்கூடிய மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டில் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு ஒரு காமெடி நடிகரான ஜெலன்ஸ்கி தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட காமெடியாகவே, இப்போ நம்ம ஊரில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கெல்லாம் தெரியும், ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வீடுகளுக்குள்ளேயே உக்காந்து வீடுகளுக்கு தேடி வரக்கூடியவங்களுக்கு சுதந்திர போராட்டத்தை ஊட்டக்கூடிய வகையில் பொம்மலாட்டம் மூலியமாக நீங்கள் இந்தியன் படத்தில் கூட வந்து அந்த காட்சியை பார்க்க முடியும். பொம்மலாட்டம் மூலியமாக வந்து சுதந்திர வேட்கையை விதைக்கிறது. அது மாதிரி இந்த ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற நபர், காமெடி நபர், அவர் வித்தியாசமான காமெடிகள் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம சுதந்திரம் அடையணும், டான்பாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டு வரணும், ஊழலை ஒழிக்கணும்னு தான் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு யுஎஸ் எய்டு அதிகமாக கொடுக்கப்பட்டது. யுஎஸ் எய்டு அதிகமாக எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சவங்க, ஒன்று ஆப்பிரிக்காவுக்கு போகுது, ரெண்டாவது ஜெலன்ஸ்கிக்கு போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் எலான் மஸ்க்குங்கிற நபர் யுஎஸ் எய்டு வந்து உழைக்காத நபர்களுக்கு போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னார். ஜெலன்ஸ்கி ஒரு திருடன்கிற வார்த்தையையும் எலான் மஸ்க்கு பயன்படுத்தினார். ரைட்டா? ஜெலன்ஸ்கி ஒரு யூதர், அதனால் எலான் மஸ்கையும் ட்ரம்ப்பையும் பிரிக்கிறதுக்கு டெல்லவீவில் வச்சு ஒரு பெரிய சதி நடத்தி தான் இன்றைக்கி எலான் மஸ்கை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ட்ரம்ப்பு அவர் கூட சேரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. கிளாஸில் 2 நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு எதிரி சதி போடுவான்ல, அது மாதிரியான விஷயம்தான் அமெரிக்காவிலேயும் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட யூத வம்சாவளியை சேர்ந்தவரை தான் இன்றைக்கி உக்ரைனுடைய அதிபராக உட்கார வச்சுருக்காங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. ஜெலன்ஸ்கி யாருன்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. சரி, புட்டினை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, 5 வயசுலையும் அழகாக புன்னகை பூக்கக்கூடிய காட்சி, அவருடைய அம்மாவோட உட்காந்துருக்காரு. இன்றைக்கும் வந்து 73 வயசுலையும் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் குழந்தைகள் தான் இன்றைக்கி தேதிக்கு வந்து அதிகமான அளவில் புன்னகை பூக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வளர வளர அவங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்டு. கடைசியாக நீங்கள் எப்போ சிரிச்சிங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மனுஷன் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே வந்து வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஹவு கிளவர். 2 மில்லியனுக்கும் அதிகமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதில் செலக்டிவாக கேள்விகள் எடுத்து தான் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டு ரஷ்ய மக்களுக்காக அவர் பேசியிருக்கக்கூடிய பதில்களை நம்ம வரிசைப்படுத்தணும். உக்ரைனில் வாக்கெடுப்பு நடந்துச்சுன்னா கூட எப்படி சொல்கிறாரு, சில கேள்வியும் கேட்கப்பட்டது. அதற்கான பதிலில் உக்ரைனில்
இப்போது தேர்தல் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதி ஒப்பந்தம்லாம் முடிஞ்சிருச்சு, போர்லாம் நின்றுச்சு, அப்போ உக்ரைனில் எலெக்ஷன் வைப்பாங்கள்ல, அப்போ உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, உக்ரைனில் வாக்கெடுப்பு நடந்துச்சுன்னா மக்கள் அந்த பாதுகாப்பை விரும்பினாங்கன்னா மாஸ்கோவில் இருந்து படைகளை அனுப்பி மக்கள் அமைதியான முறையில் நியாயமாக தன்னுடைய வாக்குகளை அங்கு செலுத்துவதற்கு ஆதரவாக ரஷ்யா துணை நிற்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இதோடு சேர்த்து இன்னொரு சில கேள்விகள் கேட்டாங்க. நீங்களாம் டைரி எழுதுவீங்களா என்னன்னு தெரில, பட் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நைட்டு தூங்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எழுதி வைப்பாங்க. அப்படி கொஞ்ச நாள் பழக்கம் இருந்தது. இப்போ எத்தனை பேருக்கு அது இருக்குதுன்னு தெரியல. பட் புட்டினுக்கு சுயசரிதை எழுதக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வச்சுருந்தாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என் வேலைகளே எனக்கு முக்கியமானது, நான் பார்க்கக்கூடிய டெய்லி என்னுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்குல்ல, அதுதான் எனக்கு முக்கியமானது, நான் சுயசரிதை எழுதுறது இல்லை, ஏன்னா எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது, நான் தூங்க போகிற நேரமே ரொம்ப அன்டயத்தில் தான் தூங்க போகிறேன், சரியான நேரத்தில் என்னோடய பெட்டுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அதுவே இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. உழைக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும், உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புட்டினுடைய இந்த 5 மணி நேர இன்டர்வியூங்கிறது ஒரு பெரிய வரம். வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ட்விட்டரில் நிறையா வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து ரசிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.